அப்பாவைப் போல் அம்மாவையும் இழக்க விரும்பவில்லை. அம்மாவின் முகத்தை ஒரு தரம் பார்க்க உயிரற்ற உடலத்தையாவது மீட்டுத் தாருங்கள். இரு பெண் பிள்ளைகளின் கண்ணீருக்கு விடை கிடைக்குமா? இலங்கையில் ஏற்பட்ட 3 தசாப்த கால போர், இடப்பெயர்வு, காணாமலாக்கப்பட்டோர், இளவயது விதவைகள், கல்வி இடைவிலகல்கள் என்று பலதரப்பட்ட பிரச்சினைகள் நம்மை சூழ்ந்துள்ளன. இவற்றை நிவர்த்தி செய்யும் நிலையில் அரசும் இல்லை, அரச சார்பற்ற நிறுவனங்களும் இல்லை, ஏன் அரசுடன் பேரம் பேசும் வகையில் எதிர்க்கட்சியும் இல்லை. இழப்புகளை சந்தித்த பெண்கள் பெரும்பாலும் நிவர்த்திக்க இலகுவில் கையில் இருப்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்களாக போவதுதான் பெரும்பாலான பெண்களின் இறுதி முடிவு. அவ்வாறு தனது கணவர் காணாமலாக்கப்பட்ட பின் 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தவர் சிவக்கொழுந்து மீனா என்ற 43 வயதுடைய பெண். திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள வட்டவன் கிராமத்தைச் சேர்ந்தவர். அடிப்படை வசதிகளற்ற ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த இவர் தனது குடும்பத்தின் வறுமை காரணமாக 2023ஆம் ஆண்டு குவைத்துக்கு பணிப்பெண்ணாக சென்றிருந்தார். அவர் சென்ற காலத்திலிருந்து 2 பெண் பிள்ளைகளும் மீனாவின் தாயாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தனர். மீனா பணிபுரிந்த வீட்டில் இவருக்கு எவ்வித பிரச்சனைகளும் இருந்ததில்லை. தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் அழகாக தன் பெண் பிள்ளைகளையும் தாயாரையும் கவனித்து வந்தார். ஆனால் மீனா தனக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவையோ உடல் உபாதைகளையோ பெரும்பாலான நேரங்களில் தன் தாய்க்கோ பிள்ளைகளுக்கோ கூறுவதில்லை. 2 பெண் பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், தந்தை இல்லை என்ற குறையுடன் என் பிள்ளைகள் வளரக்கூடாது என்று தன் உடல் நிலையை பொருட்படுத்தாது விடுமுறை எடுக்காது ஊதியத்துக்காக உழைத்தவரை காலன் விரைவாக கவர்ந்து விட்டான். ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி குவைத்திலிருந்து மீனாவின் வீட்டாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. மீனா மாரடைப்பால் இறந்து விட்டார் என்ற செய்தி குடும்பத்துக்கு இடியாக கிடைத்தது. இரு பெண் பிள்ளைகளும் அம்மாவின் அரவணைப்பில் இருக்கிறார்கள். இவர்களின் அப்பா மூத்த மகளுக்கு 7 வயது, மற்றைய மகளுக்கு 4 வயதாக இருக்கும் பொழுது காணாமல் போயுள்ளார். அவருக்கு என்ன நடந்தது, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற எந்த ஒரு தகவல்களும் கிடைக்காத நிலையில் இன்று குடும்பத்துக்கு தூணாக இருந்த தாயையும் தொலைத்துவிட்டு நிற்கதியாக நிற்கும் பெண் பிள்ளைகளின் நிலைதான் அந்தோ பரிதாபம். இந்த ஏற்க முடியாத இழப்பை சந்தித்த 2 பிள்ளைகளும் இன்று கண்ணீருடன் கேட்பது, எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மாதான் எங்கள் உலகம், அம்மாவின் உயிர் எங்களுக்காக உழைக்கப் போன இடத்தில் பிரிந்து விட்டது, அம்மாவின் உயிரற்ற உடலத்தையாவது மீட்டு தாருங்கள், ஒரு முறையாவது அவரது முகத்தை பார்த்துவிட்டு அடக்கம் செய்கிறோம். இலங்கைக்கு உடலத்தை கொண்டு வருவதற்கு பெரும் பணச்செலவு ஏற்படும். எனவே அரசியல் தலைவர்கள் உட்பட யாராவது உடலத்தை உதவி செய்து பெற்றுத்தாருங்கள். அம்மா இருந்தவரை எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரிந்ததில்லை, அம்மா தெரிய வைத்ததும் இல்லை. இன்று அம்மா இல்லாத உலகத்தில் யாரிடம் உதவி கேட்பதென்றே தெரியவில்லை எமக்கு. தயவு செய்து எமது அம்மாவின் முகத்தை இறுதியாக ஒரு தரம் பார்க்க உதவி செய்யுங்கள் என கண்ணீரோடு கேட்டு நிற்கும் காட்சியை பார்க்கும் பொழுது வார்த்தைகளே வரவில்லை. உண்மைதான், இலங்கையில் ஏற்பட்ட போர் எவ்வளவு தூரம் எம்மை பாதித்திருக்கிறது என்பதற்கு இந்த 2 பிள்ளைகளும் நேரடி சாட்சி. அடிப்படை வசதிகளற்ற ஒரு கிராமத்தில் பிறந்த 2 பெண் பிள்ளைகளும் தந்தை காணாமல் ஆக்கப்பட்ட பின் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து இன்று 2 பிள்ளைகளையும் கரசேக்க பணிப்பெண்ணாக சென்ற தாய் உறவுகளற்ற நிலையில் உடலமாக காத்திருக்கிறார். தற்பொழுது வளைகுடாவில் ஏற்பட்ட போர் பதற்றத்தை குவைத்தில் இருக்கும் பொழுது தினமும் பார்த்த இந்த மீனா ஏற்கனவே எமது நாட்டில் போரால் கணவன் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார், நானும் குவைத்தில் இருக்கிறேன், பிரச்சனை தொடங்கினால் ஊருக்கு போக முடியாது, என் பிள்ளைகளை பார்க்க முடியாது, என் அம்மாவை பார்க்க முடியாது, என் பிள்ளைகள் அப்பாவை இழந்தது போல் என்னையும் இழந்து விடுவார்களோ என்ற ஏக்கத்துடனேயே வாழ்ந்திருப்பார். அவரது தொடர் கவலை அவரை மாரடைப்பு வரை அழைத்து சென்றிருக்கிறது. பாவம் மீனா, யாருக்காக வெளிநாடு போனாரோ அவர்கள் அவரின் உயிரற்ற உடலத்துக்காக காத்திருக்கிறார்கள். வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களே, உங்கள் ஊர் பிள்ளைகள் இன்று கண்ணீருடன் ஊடகத்தை நாடி உதவி கேட்கிறார்கள்.
உங்களுக்கான அழைப்பாக ஏற்று இந்த இரு பெண் பிள்ளைகளின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள். அது மாத்திரமில்லாது மாரடைப்பால் உயிரிழந்தார் என்ற தகவலே பிள்ளைகளுக்கும் மீனாவின் தாய்க்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மரணத்திற்கான உண்மையான காரணம் என்ன? உண்மையில் மாரடைப்பால் ஏற்பட்ட மரணமா என்பதை பரிசீலியுங்கள். புலம்பெயர் தொழிலாளர்களால் அவர்களின் குடும்பங்கள் மட்டுமன்றி அரசும் பயனடைகிறது. எனவே இந்த விடயத்தில் பிள்ளைகளின் கண்ணீருக்கு விடை கொடுக்க வேண்டிய இடத்தில் அரசும் இருக்கிறது. கடந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்து பணிப்பெண்களின் உடலங்கள் கொலை செய்யப்பட்டு தற்கொலை என்ற பதிவுடன் இலங்கை வந்த வரலாறுகள் இருக்கிறது. அதேபோல் உடலில் ஊசி ஏற்றப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு கண் தெரியாமல் முதுகு தண்டுவதம் பாதிக்கப்பட்டு திருமணமாகாமல் கர்ப்பிணியாக்கப்பட்டு வந்த பணிப்பெண்களின் வரலாறும் இலங்கையில் இருக்கிறது. இவை அனைத்தையும் தெரிந்திருக்கும் ஒருவர் நீங்கள். இதற்கப்பால் ஒரு தமிழராக உங்கள் மாகாணத்தைச் சேர்ந்தவர்தான் மீனா. எனவே மீனாவின் பிள்ளைகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எமக்கிருக்கிறது. இன்று மீனாவின் உடலம் போல பலரது உடலங்கள் நாட்கணக்கில் மாதக்கணக்கில் தேக்க நிலையில் இருந்து கொண்டு வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தாமதமடையாமல் துரித நடவடிக்கை எடுப்பதற்கு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து அரசின் செயற்பாடு துரிதப்படுத்தப்பட வேண்டும். அதேபோல் புலம்பெயர் தொழிலாளர்களின் மறைவால் நிர்கதியான குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கை யுத்தத்தில் தந்தை காணாமல் போன ஏக்கம், வளைகுடா யுத்தம் ஆரம்பமானதும் தனது குழந்தைகளை பார்க்க முடியாது என்ற ஏக்கத்தில் மீனாவின் உயிர் பிரிந்துவிட்டது. அவரின் இரு பிள்ளைகளும் இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள நல்ல மனோதிடம் கிடைக்க வேண்டும். அதேபோல் உளநல ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு.